வெல்கம் பாய்ஸ் வர்சஸ் எஸ்சிசி கிரிக்கெட் கிளப். தேர்ட் ரவுண்ட் மேட்ச்சுங்க இது. ஃபர்ஸ்ட் பால் போட வராரு. ஃபர்ஸ்ட் பால் பவுலர் கைக்கு அடிச்சிருக்காருங்க. ரெண்டாவது பால் லெக் சைடு அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. மிஸ் ஃபீல்டிங்க. த்ரோ அடிச்சிருக்காரு. இல்லைங்க, 2 ரன் கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ணியிருக்காங்க. மூணாவது பால் பேட்ஸ்மேன் இது ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காருங்க. அந்த பால் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ஃபீல்டர் கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காரு. 2 ரன் ஓடுற முயற்சி, ரன் அவுட்டுங்க. அவுட். 4th பாலுங்க. ஃபீல்டர் மிஸ்ஸுங்க. இந்த பாலுக்கு 2 ரன் கம்ஃபர்டபுளாக ஓடி இருக்காங்க. 5வது பாலுக்கு தென்னரசு என்ன பண்றாரு பார்க்கலாம். விழா மேடை மேலே விழுதுங்க. 6 ரன் கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ணியிருக்கு. 6th பாலுங்க. லாஸ்ட் பால் டாட்டோட முடிக்கிறாரு பவுலர். செகண்ட் ஓவரை போடுறதுக்காக வராரு எஸ்சிசி டீம் நம்பர். இந்த ஓவரில் 11 ரன் போயிருக்குங்க. செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பால் வைடுங்க. வைட் கொடுத்துருக்காருங்க. செகண்ட் பால் 1 ரன் ஓடி இருக்காங்க. கம்ஃபர்டபுளாக 1 ரன் ஓடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் முடிஞ்சு செகண்ட் பால் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கலாம். தென்னரசு டாட்டுங்க. நல்லா போடுறாருங்க பவுலரு. ஆஃப் சைட் லைனை பிடிச்சி போடுறாரு. தேர்ட் ஒன் விக்கெட்டுங்க. போல்டு சொறி இருக்குங்க. 4th ஒன்றுங்க. என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நோ பாலுங்க. இந்த பால் நோ பால். ஒரு வேலை 5th ஒன்றுங்க. இல்லை 4th ஒன் ரீ. பவுலர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். 4th பால் போடுறாரு. நல்லா லைன் பிடிச்சி போட்டிருக்காரு. செஸ்ட் லைன் லெவலில் ஒரு பவுன்ஸு. டாட் பால் நல்லா போடுறாருங்க பவுலர். ஏற்றியும் போடுறாரு, இறக்கியும் போடுறாரு. இந்த பால் வந்து 4th பால் டாட்டுங்க. ஒரே ஹைட்டு போடுறாரு. ஒன்றும் பண்ண முடியல பேட்ஸ்மேனால். 5வது பாலுங்க. ஓவர் முடிஞ்சிருச்சுங்க. ஓவர் முடிவில் இந்த ஓவரில் 3 ரன்னு, மொத்தம் 14 ரன்ஸ். டார்கெட் வந்து 15ங்க. டொமஸ்டிக் கிரிக்கெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு பவுலர். ஃபர்ஸ்ட் பால் வைடு கொடுக்கப்பட்டிருக்கு. வைடில் போட்டிருக்காரு பவுலர். ஃபர்ஸ்ட் பால் காலில் பட்டிருக்குங்க. ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் பால் நோ பாலுங்க. நோ பால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டெப் நோ. செகண்ட் பால் மறுபடியும் செகண்ட் பாலுங்க. மறுபடியும் நோ பாலுங்க. நோ பால் கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து 2 நோ பாலை கன்சிடர் பண்ணியிருக்காரு. செகண்ட் பால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. உள்ளே நெருப்பு மாதிரி போயிட்டுருக்கு. தேர்ட் பால் நெருப்பு மாதிரி போயிடுச்சுங்க. பேட்ஸ்மேனுக்கு சுற்றுறதுக்கே இடம் இல்லைங்க. சறுக்குன்னு போயிட்டுருக்கு பால். 4th பால் இதுவும் டாட்டுங்க. ஒன்றுமே பண்ண முடியல பேட்ஸ்மேனால். அந்தளவுக்கு வேகத்துடன் போடுறாருங்க பவுலரு. 5th ஒன்றுங்க. அட போங்க டாட்டுங்க. பேட்ஸ்மேனால் ஒன்றுமே பண்ண முடியல. விக்கெட்டுக்கு அப்பீல். விக்கெட் இல்லைங்க. திஸ் ஓவரில் 3 ரன் வந்திருக்கு.
இன்னும் 12 ரன்னு தேவை 6 பாலுக்கு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். தென்னரசு ஓவர். ஃபஸ்ட்டு பாலே கேட்சுங்க. கீப்பர் கேட்சை விட்டுருக்காரு. இந்த கேட்ச் மேட்சை மாற்றுமான்னு பார்க்கலாம். அடுத்த 2வது பாலுங்க. கேட்சை மிஸ் பண்ணிட்டாருங்க கீப்பர். அந்த வருத்தம் அவர் மூஞ்சில் தெரியுது. 2வது பால் போட வராரு தென்னரசு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். செகண்ட் பால் ஆஃப் சைடு அடிக்கப்பட்ட பந்து. ஃபீல்டர் வராதுங்க. தவறான எண்டில் த்ரோ அடிச்சிருக்காருங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. அதனால் 3rd பாலுங்க. இது ஒரு டாட் பாலுங்க. இன்னும் 9 ரன்னு தேவைங்க. டாட்டுங்க. நல்ல கட்டருங்க. அருமையான கட்டருங்க. லாஸ்ட் 2 பால். 2 பாலுக்கு 10 ரன்னு தேவைங்க. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். 6 போயிருக்குங்க. லெக் சைடில் வாரி விட்டுருக்காரு. டிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கு. 6ஆக மாற்றிருக்காருங்க அந்த பாலை. ஒரு பாலுக்கு 4 ரன் தேவை. தென்னரசு என்ன பண்ணுவார்னு பார்க்கலாம். 5வது பாலு. இல்லை லாஸ்ட் பாலுங்க. ஒரு பாலுக்கு 4 ரன் தேவை. வைடுங்க. லெக் சைடு வைடு போட்டிருக்காரு தென்னரசு. ஒரு பாலுக்கு 3 ரன்னு தேவை. 3 ரன் அடிப்பாங்களா மாட்டாங்களான்னு பார்க்கலாம். லாஸ்ட் பால். திக் நிமிடுங்கள்ங்க. லாஸ்ட் 1 பால். லாஸ்ட் வரைக்கும் மேட்ச். லாஸ்ட் பால் வரைக்குமே மேட்ச் வந்திருக்கு. லெக் சைடு சுத்த முயற்சிங்க. பால் ஹைட் ஏறி இருக்குது. கீப்பர் கேட்சை பிடிச்சிட்டாங்க.